கேண்டிடேட்ஸ். நான் தான் உங்கள் சூப்பர்வைசர். நீங்கள் உங்கள் சீட்டில் உட்காரலாம். உங்களுக்கு ஒரு பேட், ஒரு பென் அண்டு எக்ஸாம் ஆன்சர் ஷீட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாமில் மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, நீங்கள் உங்கள் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை டேமேஜ் பண்ணவே கூடாது. ரூல் நம்பர் 2, நீங்கள் ஏன்ட்டையோ இல்லை இங்கே சுற்றி இருக்கிற கேமராட்டையோ பேசவே கூடாது. ரூல் நம்பர் 3, இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த ஹாலை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்போம். அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு 30 minutes டைம் தருவோம். யுவர் எக்ஸாம் பிகின்ஸ். எனி கொஸ்டின்? ஓபிசியில் கொஸ்டின் பேப்பர் இருக்கா? இல்லை, வச்சுட்டேன். என்ன நீங்கள் ரூல்ஸை மீறி பேசிட்டீங்க அவங்க கூட? அவன் தான் பேசக்கூடாதுலாம் ஒன்றுமே ரூல்ஸே போடல. யார் நம்ம கூடலாம் பேசிக்கலாம், கேமரா பார்த்தாலும் பேசக்கூடாது. மிஸ்டர் பி, அவரை பார்த்து இல்லையா, அப்போ இருந்து அமைதியாகவே இருக்காது. ஒருவேளை அவர்கிட்ட கொஸ்டின் இருக்குமோ? மிஸ்டர் பி, அவர்கிட்ட கொஸ்டின் இருக்கா கேளுங்க. ஹலோ, உங்கள்கிட்ட கொஸ்டின் இருக்கா? நமக்குள்ள பேசிக்கலாம் நினைக்கிறேன். இந்த ரூம்குள்ள தான் எங்கேயாச்சும் கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா தேடி பார்க்கலாம். வாங்க, எங்கேயாச்சும் போய் தேடி பார்க்கலாம். நீங்களும் வாங்க. ரூல் கட்ட சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களா? ரூம் யாரா நீங்க? நான் கட்ட வேணுமா? தெருவுதான் இருக்காங்க. சரி, கொஸ்டினே இல்லை. அப்போ நம்ம தான் எழுதுறது தான் ஆன்சராக இருக்கும். எழுதி பார்ப்போம். மிஸ்டர் பி, நீங்கள் ராங் ஆன்சர் எழுதுனனால நாங்கள் இந்த எக்ஸாம்லேருந்து உங்களை எலிமினேட் பண்ணுறோம். என்ன எலிமினேட் பண்ணிட்டாங்க? எனக்கு எதுவும் புரியல. பாவம், அவன் மாட்டுக்கு நான் வேணா இதை லைட்ல வச்சு பார்த்ததாச்சும் தெரியுதான்னு பார்ப்பேன். வாங்க பார்ப்போம். தெரியுதா? இல்ல, எதுவுமே சுத்தமா தெரியல. லைட் ஆஃப் பண்ணி பாருங்க. நீ லைட் ஆஃப் பண்ணாலும் ஒன்று தெரியல, லைட் ஆன் பண்ணாலும் தெரியல. லைட்டை போட்டு ஆன்சர் ஷீட்டில் தண்ணியை தெளித்து கொஸ்டின் தெரியுதான்னு பார்ப்போம். அதை டேமேஜ் பண்ணேன்னா அடுத்து நீ எலிமினேட் ஆகிடுவ. ஆமாங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் பாராடி. ஏன் எரிய முடியா? சொல்லிட்டு கொண்டு அவங்க சொல்றேன். இது இப்படியே இருந்தா எரிக்க முடியாது. என்னையா இது?
பண்ணவே இல்லையா? சுருட்டு டக்குனு ஓ ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும். நீங்க கேண்டிடேட் ஏ வாங்க. இல்லை நான் டி. முதல் சூடு காட்டி. ஆமா, இப்போ அந்த ஃப்ளேம்ல எல்லா கலரும் தெரியும். அதுல நம்ம கொஸ்டின் இருக்கும். அப்ப அந்த ஆன்சர் நம்ம தான் இந்த கண்டுபிடிச்சோம். ஐடியா யாரா சொன்னது? இல்ல நான் தான் கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் படிச்சதுனால கொஞ்சம் எல்லா பக்கமும் சூடு வைக்கணும். சூடு வச்சுக்கோங்க கையில். அங்க ஒரு ஆன்சரும் வரலடாடி. எல்லாமே கொடுங்க. வரும் பாருங்க. கீழே கொஸ்டின் பேப்பர் இருக்கான்னு பாருங்கள். மிஸ்டர் இ, நீங்கள் இந்த போட்டியிலேருந்து எலிமினேட் செய்யப்படுறீங்க. என் பேப்பர் தான் இங்கே இருக்கு. என்ன எதுக்கு எலிமினேட் பண்றீங்க? என் பேப்பர் அங்கே இருக்கு. அது உங்கள் பேப்பர் இல்லை, நீங்கள் போகலாம். அச்சோ, மாற்றி வச்சாங்க போக வச்ச. ஏன் போச்ச என்ன? ஏன்டா போக வச்ச? அவன் போன உனக்கு என்னடா? ஏன்டா போக வச்ச? என்ன நீ அவங்களே காப்பாத்துங்க. எத்துவேன். எக்ஸாம் நிப்பாட்டுங்க. சூப்பர்வைசர் நான் எத்துவேன். எதுக்கு எத்துவ? அவன் செத்துற பாருங்க. காப்பாத்துங்க. என்ன தள்ளி விடுறா? என்ன வேணா முடியும்டா. அவனை நான் என்ன பண்ணேன்? நீங்க சூப்பர்வைசர் பேசினீங்க. பேசக்கூடாது. ரூல் அண்ட் போங்க. என்னடா உன்னால அவனும் வெளியே போயிட்டான் போறா கூட. என்ன நீ சேர்த்து வெளியே போவேன் கூட. நான் ஓராத்தான் போயிட்டு இருக்கீங்க. ஒருத்தவனை ஃபேஸ் பண்ணிட்டு 5 பேரை கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஒழுங்கா நீ வெளியே போயிரு. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்தீங்க. எனக்கு இந்த வேலை இல்லைன்னா அப்புறம் வீட்டுல எனக்கு அவ்வளவுதான். என்ன சொல்ற? நான் நினைக்கிறேன் நம்ம தான் ஆன்சர் நினைக்கிறேன். நம்ம 2 பேர் இருக்கோம். இந்த கம்பெனிக்காரனுக்கு ஒரு ஆன்சர் தான் தேவை. நம்ம 2 பேர்ல ஒருத்தர் இன்னும் எலிமினேட் ஆயிட்டா இன்னொருத்தர் தான் ஜெயிச்சுடுவான்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றா? ஏன்னா நம்மளுக்கு ABCDE 4 ஆப்ஷன் தான், 5 ஆப்ஷன் தானே கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷன்ல அவனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வேணும். அந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் நினைக்கிறேன். ஓ, நம்ம ஒருத்தர் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இப்ப நம்ம 2 பேரும் ஏதாச்சும் ஒருத்தர் இன்னொரு தப்பு பண்ணி போகணும். அப்புறம் நீ வெளியே போயிரு. நான்லாம் வெளியே போக மாட்டேன். இங்க ஒரு கல்லு இருக்கு. இப்ப நீ வெளியே போயினா நான் உன்னை சுற்றுவேன். என்னதான் பண்ற? நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். உண்மையாவே எனக்கு கண்டிப்பா வேணும். இந்த வேலை எனக்கு வேணும். நான் காமெடி எல்லாம் பண்ணல. உண்மையாவே சுற்றுவேன்டா. எனக்கு இந்த வேலை வேணும். கண்டிப்பா வேணும். சுடுக்க முடியலையா? டம்மி கண்ணை கொண்டு வந்து வந்திருக்க. போய் ஏதாச்சும் நல்ல கண்ணை கொண்டு வா. என்னடா பண்ற? ஒழுங்கா போயிரு. நான் இப்பதான் ஷூட் பண்ணேன். ஒழுங்கா போயிரு. சொன்னா கேளு. உண்மையாலுமே ஷூட் பண்ணிடுவேன். எனக்கு உயிர் முக்கியமா வேலை முக்கியமானா எனக்கு உயிர் தான் முக்கியம். நான் போயிடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கணும் இல்ல, அது நீ சொல்ல தேவையில்ல. இன்னும் 26 செகண்டா இருக்கு. எப்படியோ நான் தான் வின்னரு. சரி, நம்ம பேப்பரை தூக்கிட்டு வருவோம். ஆன்சரே நம்ம தான் தெரிஞ்ச போது நம்ம சும்மா விட முடியுமா? எப்படியோ ஒருத்தவனே வெளியே போச்சுட்டோம். ரொம்ப இதுவா இருக்கு சார். இன்னும் 8 செகண்ட் தான். இதுல லெட்டு வேற கொடுத்துடுறாங்க. அவர் அங்கேயே நிக்கிறாரு. நல்ல வேலை அவர்கிட்ட பேசினா தானே ஒன்று. அப்பாடா முடிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளவு தர மாட்டாங்க? ஹலோ, என்னை வந்து ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, உங்ககிட்ட தான் பேசுறேன். டைம் முடிஞ்சிருச்சு. அப்படி போக மாட்டீங்க. அதான் டைம் முடிஞ்சிருச்சு இல்ல, உங்ககிட்ட தான் சொல்றேன். உங்க டயத்தை நல்லா பாருங்க. இன்னும் 25 செகண்ட் இருக்கு. இங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னா வந்திருக்கு. ஏன்டா ஓ நோ, நீங்க இந்த போட்டியில இருந்து நீக்கப்படுறீங்க. நீங்க தான் இருக்கியா? போயிருவேனா? பாவி, அப்புறம் நீ தானா? இன்னும் ஆனா 30 தான் இருந்தீங்க. என்ன ஆன்சரா கண்டுபிடிக்க போற? Your exam begins.
எனி கொஸ்டின்ஸ்? நோ. என்னன்னோ ஆன்சர் நோ. டைம் முடிஞ்சு, நீ அவுட்டு தான், வா போலாம். நீ ஒருத்தனே எடுக்கல. நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்க, போங்க ஃபஸ்ட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனி கொஸ்டின்கிறது தான் கொஸ்டினே. இதை நாங்கள் யாரும் கவனிக்கவும் இல்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. கடைசி நேரத்தில் நான் அதை யோசித்து கண்டுபிடிச்சனால தான் என்னால் இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடிஞ்சுச்சு.